தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் அக்டோபர் 14ஆம் தேதி தொடக்கம். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவிப்பு. அடுத்த கூட்டமானது வருகிற அக்டோபர் மாதம் 14ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் கூட்டம். தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி குறித்து முக்கிய ஆலோசனை என தகவல். திமுக ஆட்சியில் நீலகிரி மாவட்டம் குன்னூருக்கு எந்த திட்டமும் செயல்படுத்தவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சுற்றுலாவை பாதிக்கும் இ-பாஸ் நடைமுறைக்கு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தீர்வு காணப்படும் எனவும் உறுதி. சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே அந்த சீசன் டைம்ல ஒரு குறிப்பிட்ட வாகனம் தான் மலையிலே செல்ல வேண்டும், அது இ-பாஸ் தேவை என்று ஒரு உத்தரவை போட்ட காரணத்தினாலே இன்றைக்கு 6000 வாகனத்துக்கு மேல் சீசன் டைம்ல இங்கே மலை பகுதிக்கு வர முடியாது. 6000 வாகனம் தான் வரணும். மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்த பிறகு நீதிமன்றத்தை நாடி உங்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி, வியாபாரிகளுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது மீட்டெடுக்க அதிமுக அரசு உங்களுக்கு துணை நிற்கும். செங்கோட்டையனின் சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. ஏராளமான அதிமுகவினர் திரண்டு பூங்கொத்து கொடுத்து உற்சாகம். பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய முடிவை திரும்ப பெறுமாறு டிடிவி தினகரனுக்கு அண்ணாமலை மீண்டும் வலியுறுத்தல். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய ஓ பன்னீர்செல்வத்தையும் விரைவில் சந்திக்க உள்ளதாக அறிவிப்பு. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் அதை செய்யும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது அண்ணன் டிடிவி தினகரன் அவங்க கிட்ட நான் வலியுறுத்தி இருக்கிறேன். மறுபடியும் நீங்க மறுபரிசீலனை செய்யுங்க, யோசிங்க அப்படின்னு. ஆனா ஓபிஎஸ் அண்ணனையும் சந்திக்கணுங்கன்னா ஓபிஎஸ் அண்ணன் என்னை பொறுத்தவரை பரஸ்பரமா எல்லாரையுமே சந்திக்கணும். இல்ல சந்திக்க கூடாது அப்படின்னு ஒண்ணு இல்லை. நிறைய டிராவல்ல இருக்காங்க. அண்ணன் நிறைய வெளியே இருக்காங்க இப்ப அதிகமா. அதே போல அவரு சுற்றுப்பயணத்துல முடிச்சுட்டு வரும்போது சந்திப்போங்கண்ணா. மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்களுடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை. அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் கிராமங்களை தேடி பிரச்சாரத்தை முன்னெடுப்பது குறித்து விவாதம். ராமதாஸ் தரப்பு பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி டெல்லியில் முகாம். அன்புமணி தரப்புக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் ஆவணங்களை தாக்கல் செய்ய முடிவு. ₹1,40,00,000 சொத்து குவிப்பு வழக்கை வேலூரிலிருந்து சென்னைக்கு மாற்றிய அரசாணையை எதிர்த்து அமைச்சர் துரைமுருகன் தாக்கல் செய்த வழக்கு. வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்காக ஆஜராகியுள்ளதால் வேறு நீதிபதிக்கு மாற்றுமாறு பதிவுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி உத்தரவு. திருவாரூர் சென்ற விஜய்க்கு கிரெயின் மூலம் மாலை அணிவித்து பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் எதிரொலி. போலீசார் தேடி வந்த நிலையில் திருவாரூர் மாவட்ட தவேக தலைவர் உட்பட 3 பேர் நீதிமன்றத்தில் சரண். ₹84,000 என்ற வரலாறு இதுவரை கண்டிராத விலையை தொட்ட ஆபரண தங்கம் சவரனுக்கு ₹560 அதிகரித்து புதிய உச்சம். சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு ₹70 உயர்ந்து ₹10,500 விற்பனை. ₹11,000 மிக வேகமாக நெருங்குவதால் நடுத்தர வர்க்கத்தினர் வேதனை. MBBS படிப்பில் 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீட்டின் கீழ் இதுவரை இல்லாத வகையில் 613 இடங்களை பிடித்த அரசு பள்ளி மாணவர்கள் இரண்டாவது சுற்று கலந்தாய்வில் மேலும் 19 பேர் சேர உள்ளனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் போதிய அளவில் சக்கர நாற்காலிகள் இல்லை என புகார். வயதான தாயை மகன் கழிவறைக்கு கைகளில் தூக்கிச் சென்ற காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 1,50,000 ஏக்கர் குறுவை நெல் சாகுபடி பாதிப்பு. அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் நீரில் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை. அதிகப்படியான நீர்வரத்தால் ஒசூர் கிழவரப்பள்ளி அணையிலிருந்து தொடர்ந்து 3வது நாளாக வினாடிக்கு 1348 கன அடி நீர் வெளியேற்றம். தென்பண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக ரசாயன நுரை பொங்கிச் செல்வதால் விவசாயிகள் கவலை. திருச்செந்தூரில் காதல் விவகாரத்தில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கு. ஏற்கனவே 3 சிறார்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் பெண்ணின் தந்தையும் கைது. திருவள்ளூர் அருகே சாலையோரம் நின்ற வெல்டிங் வைத்த போது டேங்கர் லாரி வெடிப்பு. டேங்கருக்குள் பெட்ரோல் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. மதுரை மாவட்டம் செக்கானூர் அணி ITI விடுதியில் மாணவரை நிர்வாணப்படுத்தி தாக்கிய ராகிங் செய்ததாக புகார். 3 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ததோடு விடுதி வார்டன் பணியிடை நீக்கம். கர்நாடக தலைநகரான பெங்களூரு மாநகரம் முழுவதும் சாலைகளில் பள்ளங்கள் நிறைந்திருப்பதாக எழுந்த புகார். டெல்லியில் பிரதமர் மோடியின் வீட்டுக்கு முன்பாகவே சாலையில் பள்ளங்கள் இருப்பதாக துணை முதலமைச்சர் DK ಶಿವಕುಮಾರ್ ಸಾರಿ. ನಾನು ಡೆಲ್ಲಿಗೆ ಹೋಗಿದ್ದೆ. ಡೆಲ್ಲಿ ಎಲ್ಲ ಒಂದು ರೌಂಡ್ ನೋಡಿದೆ. ಇದೆಲ್ಲ ಆದಮೇಲೆ ನೀವೆಲ್ಲ ನಿಮ್ಮ ರಿಪೋರ್ಟ್ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲೆಷ್ಟು ಗುಡ್ಡಿಗಳಿದೆ, ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಮನೆ ರೋಡಲ್ಲಿ ಎಷ್ಟಿದೆ ಅನ್ನೋದು ಕೂಡ ತಾವೆಲ್ಲ ನೋಡಬೇಕಾಗ್ತದೆ. ಒಂದು நள்ளிரவு கொட்டி தீர்த்த பலத்த மழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் கொல்கத்தா. சாலைகள், தண்டவாளங்கள் என பார்க்கும் இடமெல்லாம் நீர் சூழ்ந்து காட்சியளிப்பு. 7 பேர் பலி. கொல்கத்தாவில் பெய்த கனமழையால் வீடுகள், கடைகளுக்குள் புகுந்த வெள்ளம். மெடிக்கலுக்குள் நீர் புகுந்ததில் மருந்து, மாத்திரைகள் சேதம். ওটাই মেন। ஒடிஷாவில் கனமழையால் கந்தமால் பகுதியில் நிலச்சரிவு. கஞ்சம் மாவட்டத்தை இணைக்கும் சாலை அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிப்பு. எண்பதாவது ஆண்டை நிறைவு செய்யும் ஐக்கிய நாடுகள் அவையில் ஆண்டு பொதுக்கூட்டம். 140 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்று உலகம் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதம். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பேச்சு. Reconnaît aujourd'hui l'État de Palestine. The recognition of the state of Palestine is the right step on the right side of history.
பாலஸ்தீன மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க பிரான்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுதி, இத்தாலி, நார்வே உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் ஆதரவு. State with full rights. This decision I stand before you today. தனி நாடு கோருவது என்பது பாலஸ்தீனர்களின் உரிமையை தவிர சலுகை அல்ல. பொதுச்சபை கூட்டத்தில் ஐநா அவையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரெஸ் பேச்சு. How is it acceptable? This is neither peace nor justice. It will only increase the growing isolation of Israel on the global stage. And let's be clear. அமெரிக்க அதிபர் ட்ரம்பை இன்று சந்திக்கிறார் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப். அண்மையில் பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர் சந்தித்து பேசிய நிலையில் சந்திக்க திட்டம். டைலினால் பாராசிட்டமால் மாத்திரையை கர்ப்பிணிகள் உட்கொள்ள வேண்டாம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவுறுத்தல். ஆட்டிசத்துடன் தொடர்புடையதாக இருப்பதால் கருவில் இருக்கும் குழந்தையை பாதிக்கலாம் என்றும் எச்சரிக்கை. இந்தியா ஏ அணியின் கேப்டன் பொறுப்பை துறந்தார் ஷ்ரேயஸ் ஐயர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான ஆட்டத்துக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் அதிரடி முடிப்பு. மலையாள நடிகர்கள் துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை. வரி செலுத்தாமல் பூட்டான் வழியாக இந்தியாவுக்கு சொகுசு கார்கள் கடத்தல் தொடர்பாக அதிகாரிகள் ரெய்ட். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். அதிகாலையிலேயே ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். நவராத்திரி விழாவின் 2வது நாள் கோலாகலம். வட மாநிலங்களில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு. ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் விலை பெருமளவில் குறைந்ததை அடுத்து கார்களின் விற்பனை அமோகம். நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 30,000 கார்கள் விற்கப்பட்டதாக மாருதி சுசுகி நிறுவனம் தகவல்.